குரு வாழ்க, குருவே துணை, குருவே சரணம். உருவாய் அருவாய் உளதாய் இலதாய் மறுவாய் மலராய் மணியாய் ஒளியாய் கருவாய் உயிராய் கதியாய் விதியாய் குருவாய் வருவாய் அருள்வாய் குகனே. தேவு மற்று அறியேன் என்று நம்மாழ்வாரையே தெய்வமாக மதுரகவி ஆழ்வார்கள் போற்றுகின்றார். கண்ணினூன் சிறுத்தாம்பு அற்புதமான ஒரு பாசுரம். இந்த மாதிரி திருப்பாணாழ்வாரோட பாசுரம் 9வது பாசுரம். ஆலமா மரத்தின் இலைமேல் ஒரு பாலகனாய் ஞாலமேலும் உண்டான் அரங்கத்து அறிவின் அணையான் கோலமா மணியாரமும் முத்துத்தாமமும் முடிவில்லதோர் எழில். இந்த 9வது பாசுரம் என்னோட குழந்தைக்கு ஒரு நாள் ஐஸ்கிரீம் வேணும் அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தாங்க. அப்போ நான் கடைக்கு கூட்டிகிட்டு போயிருந்தேன். அப்போ எனக்கு அந்த குழந்தைக்கு ஊட்டிகிட்டு இருக்கும்போது அம்மா சொல்லியிருக்காங்க அந்த பாசுரத்தினோட பெருமையை. கிருஷ்ண பரமாத்மா அந்த 7 உலகங்களையும் தனது வாய்க்குள்ளே தன்னோட அம்மாவுக்கு காட்டினாங்க. அந்த மாதிரி எனக்கு அந்த உணர்வு அந்த கடையில் எனக்கு ஏற்பட்டது. அதே மாதிரி என்னோடய குழந்தைக்கும் திருப்பாணாழ்வாரோட பாசுரம் என்னோடய குழந்தைக்கு அந்த அனுகிரகத்தின் மூலிமா அவனுக்கும் நான் சொல்லி கொடுத்தேன். அந்த மாதிரி நிறைய விஷயங்கள் நான் இன்றைக்கி நிறைய திருப்புகள் பாடுறேன் அப்படின்னாலும் அது அம்மாவோட பிளெஸ்ஸிங்கால் தான் எனக்கு கிடைச்சது. அம்மா மகா கணபதியோட மந்திரமும் நிறைய கொடுத்துருக்காங்க. அம்மாவோட குருவாகிய மகா கணபதி அவங்க அந்த தோற்றத்தையும் எனக்கு சூட்சமாக காட்டி கொடுத்துருக்காங்க. அவங்கள வழிபடுறதும் ஒன்று, மகா கணபதியை வழிபடுறதும் ஒன்று.